ஹலோ மை டியர் எம்கே ஃபேம், வெல்கம் டு மோனிகாவின் லைஃப் ஸ்டைல். ஃபர்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சோன்னுமே இந்த ஜன்னலை நீக்கி வச்சுட்டு கிச்சனுக்குள்ளே தாங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம போவோம். ஏன்னா எல்லா லேடிஸ்க்குமே கிச்சனில் தான் ஃபர்ஸ்ட் வேலையாக இருக்கும். நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கிச்சனில் வந்து பாத்திரத்தையெல்லாம் அங்கங்கே அதோட இடத்துல ப்ளேஸ் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுருந்தாங்க. காலையில் எந்திரிச்சா டீயோ காஃபியோ எல்லாத்துக்கும் என்னென்ன குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை போட்டு குடிச்சிடுவாங்க. நல்லா ஆற்றி பாலும் இன்றைக்கி எனக்கு பார்த்தீங்கன்னாங்க அந்த பிஸ்கெட் வரைக்கும் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்றப்ப தான் அதை ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். இன்றைக்கிட்ட கிளைமேட்டும் நல்லா கூலிங்காக இருந்தது. எனக்கு அந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ போர்ட்டிக்கோல உட்காந்துட்டு ஒரு கப் பாலையும் நல்லா குடிச்சாச்சுங்க. குடிச்சிட்டு பார்த்தா வெளியே நிறையா குப்பை இருந்தது. ஸோ வாசலையும் கூட்டி விட்டலான்னு கூட்டி விட்டுட்டு இருந்தேங்க. வாசல் எவ்வளோ கூட்டுறப்பெல்லாம் சில டைம்ஸ் காற்றடிச்சதுன்னா நல்லா டென்ஷன் ஆகிடுவாங்க. வாசலையும் நல்லா கூட்டி விட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்து நேராக கிச்சனுக்குள்ளே போனேங்க. கொஞ்சம் ஒர்க் இருந்ததுங்க. வெஷல் வாஷ்லாம் பண்ணுறது இருந்தது. எனக்கு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கழுவுற வேலை மட்டும் சுத்தமாக பிடிக்காது. நான் அதை செய்யவே மாட்டேன். வீட்டிலையெல்லாம் எங்கள் வீட்லேயும் ரொம்ப திட்டுவாங்க, பண்ணுன்னு. அந்த வேலையை தவிர நீங்கள் என்ன வேணால் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா வேலையும் செய்வேங்க. பட் விளக்கழுவுறதுக்கு அதுக்கப்புறம் என்னங்க பண்ணுறது, இனிமேல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஸோ எல்லா பாத்திரத்தையும் நல்லா விளக்கழுவி வச்சாச்சுங்க. அப்புறம் கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலான்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அந்தந்த திங்ஸை அங்கங்கே ப்ளேஸ் பண்ணேங்க. எப்படி நாங்கள் கவுண்டர் டாப் வீக்லி ட்வைஸாவது சோப் ஆயில் போட்டு க்ளீன் பண்ணிட்டோம்னா நீட்டாக இருக்கும். மற்ற நாள் நார்மலாக க்ளீன் பண்ணி விட்றலாங்க. எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதுக்கப்புறங்க எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல ப்ளேஸும் பண்ணியாச்சுங்க. இதுதாங்க இன்றைக்கி நான் பண்ண மார்னிங் ரொட்டீன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒர்க்கும் இருந்ததுங்க. அதையும் எல்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு இதுதான் இன்றைக்கி கிச்சனோட ஃபுல் வியூ. எல்லா ஒர்க்கையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறங்க இடியாப்பம் வந்து வெளியே கொண்டு வந்துட்டுருந்தாங்க. இவங்க வாரம் வாரம் வருவாங்க. ஸோ எனக்கு பிடிக்குங்க. ஆனால் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட மாட்டேன். ஸோ அதை வந்து தாளித்து சாப்பிட்றலாம் மார்னிங்க்கு அப்படிங்கிறதுக்காக நான் வந்துட்டு அதை தாளிக்கலான்னு ரெடி பண்ணிட்டேங்க. இதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதை போட்டு நல்லா தாளிச்சிடலான்ட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சோனி கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போடணுங்க. போட்டுட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆனோடனே அந்த இடியாப்பத்தை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. சூப்பராக இருந்ததுங்க டேஸ்ட்டு. அண்ட் இதையும் ஃபஸ்ட் நான் வெளியே உட்காந்து சாப்பிட்டுட்டேங்க. கரெக்டாக சாப்பிட்லாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பார்க்குறப்ப நல்லா மழை வர ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லா மழை வரதை பார்த்தோன்னே எனக்கு நல்ல ஓகே இன்றைக்கி டே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுங்க. எல்லா ஒர்க்கையும் முடித்தோன்னே இதுதாங்க ஃபைனல் அவுட்புட். கிச்சன் நீட்டாக இருந்தால் தாங்க நமக்கு வேலை செய்ய தோணும். முடிச்சாச்சுங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.